இதில் மேச ராசி பிறந்தவங்க இந்த சனி பரீட்சையினால இந்த வருஷம் 2026லேருந்து 2029 வரைக்கும் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நலன் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி இப்போ பேச போகிறோம். மேசராசி அன்பர்களே, நீங்கள் இந்த வருஷம் 2026 இந்த சனி பயிற்சி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகுது. மேசராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய நேரம். முதல் 2.5 வருஷத்தை அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க. மேசராசியில் இது வரைக்கும் இருந்தவங்க இடமாற்றம், ஊர் மாற்றம், பெயர் மாற்றம், திடீர் சில பேருக்கு திடீர் சொத்துக்கள் வரவடைய வேணும். அது இஎம்ஐ கட்டுற மாதிரி தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம், பெயர் மாற்றம்லாம் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். நீங்கள் எந்த ஒரு வேலையிலையும் கொஞ்சம் முன்னாடி இருந்தவரை கொஞ்சம் டென்ஷன்கள் வரும். உங்களுக்குள்ள வேலையை அதிகப்படுத்துவாங்க, ஆனால் உங்களுக்கு அதே ஊதியத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அதிக ஊதியத்தை ஏற்றுவாங்க. இதெல்லாம் மேசராசிக்காரங்களும் நடக்கும். மேசராசியில் பிறந்தவங்க அஸ்வினி, பரணி, கீர்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் மேசராசியில் பிறந்தவங்க. இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை. அண்ணன் தம்பி உறவுகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அது கர்மாவோட பிறந்திருக்கு அப்படின்னு. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாகப்பிரிவினை, சொத்து, ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா, டாக்குமெண்ட் கையெழுத்து போட போறீங்கன்னா மேசராசி அஸ்வினி நட்சத்திரமா நீங்கள் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மேசராசி நீங்கள் ஒரு பரணி நட்சத்திரமா உங்களுடைய மனைவி கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் மனைவிக்கு உடல் உபாதை ஏற்படும். திருமணம் ஆகலையா, திருமணம் ஆகியிருக்கா, குழந்தை சேஃப்டியாக இருக்கிற மாதிரி உங்கள் குழந்தைய நீங்கள் பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த மேஷம் பரணியில் பிறந்தவங்க குடும்ப பொறுப்பு ஃபுல்லாக அவங்க தான் சுமப்பாங்க. இந்த மேசராசி அவங்க தான் தலை ஹெட், அதான் நம்பர் 1 முதல் ராசி. அவங்களுடைய குடும்ப பொறுப்பு எல்லாம் அவங்க தலையில தான் தூக்கி வைப்பாங்க, அவங்க தான் ஹெட்டு. அதிலும் இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் கூட ஒரு பிரச்சனை. மேசராசி பரணி நட்சத்திரம் எல்லா குடும்ப பொறுப்பையும் அவங்க சொந்துவாங்க. சார், மனைவிக்கு ஒன்று நான் பார்க்குறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பார்க்குறேன், என் அண்ணன் தம்பிக்கு நான் தான் பார்த்தேன், எங்கள் அக்கா தங்கச்சி நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா இது எல்லாம் இந்த பரணி நட்சத்திரம் தாங்கிறேன். அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வருவாங்க. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சுயநலவாதியாக இருப்பாங்க. அடுத்தது உழைப்பை போட்டு அதுக்கு உண்டான எஃபெக்ட் இன்னும் வரும்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த நேரம் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வருடம் நல்லா இருக்கு. 2026 மேசராசி என்பர்கள் இது 2024லேருந்து 2029 வரைக்கும் சனி பயிற்சி பலன்கள் நான் சொல்றேன். இது சனி பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள்ல, பொங்கல் வாழ்த்து பலன்கள்ல இது சனி பயிற்சி பலன்கள். மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க பிரச்சனையோட இருப்பாங்க, கொஞ்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரவங்க இந்த ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வருடம் நல்லா இருப்பாங்க, அடுத்த வருஷம் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க.